இந்த எடப்பாடியை திருந்துவாரா திருந்த மாட்டாரா? எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. இல்ல என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. இதில் எந்த வித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு உபத்திரம் செய்யாம ஒரு ஓரமா ஒதுங்கியாவது நிக்கலாம்ல. விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறதா? இப்ப கொடுக்குற இந்த பாரம் படிச்சவங்களுக்கு புரியல, படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும்? இது தேவையில்லாதது. ஏன்னா இதனால பல சிக்கல் வரும். எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வழக்கு தொடுக்கவில்லை, அதிமுகவை தவிர. எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இது. இந்தியாவிலே தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களுடைய சிறப்பு தீவிர திருத்தம் 12 மாநிலங்களிலே தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலே உள்ள பல்வேறு மாநிலங்களிலே அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது. கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இதற்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். மேற்கு வங்கத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இதற்கு எதிராக மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மக்கள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியான எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை நான் தான் இந்த மாநிலத்தில் பூர்த்தி செய்வேன், அனைத்து மக்களுக்கும் இது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் என்னுடைய கடைசி விண்ணப்பம் வரும் என்று சொல்லி அவர் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் எடுத்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு எதிரான செயல் திட்டங்களை வகுப்பது, அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்வது என்று பல திட்டங்களை தீட்டி தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கம் வந்திருக்கின்றது. பீகாரிலே நடந்த அந்த தேர்தலிலே பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது, இந்த எஸ்ஐஆர் பட்டியல் என்பது முறையாக எடுக்கப்படவில்லை என்று சொல்லி பீகாரிலே இருந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல அரசியல் கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆரை தற்போது நடைமுறைப்படுத்தக்கூடாது, தமிழகத்திலே தற்போது பருவமழை காலமாக இருக்கின்றது, ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்வது சிரமம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜக கூட எஸ்ஐஆருக்கு ஆதரவாக வழக்கு தொடுக்கவில்லை. பீகாரிலே பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் அதுவும் உச்சநீதிமன்றத்திலே எஸ்ஐஆருக்கு ஆதரவாக வழக்கு தொடுக்கவில்லை. அதே போல ஆந்திராவில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் அதுவும் எஸ்ஐஆருக்கு ஆதரவாக வழக்கு தொடுக்கல. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எல்லாருமே எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எஸ்ஐஆரை ஆதரிக்கக்கூடிய பாஜக தரப்பு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாஜக கூட செய்யாத ஒன்றை, பாஜகவோடு நெருங்கிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட செய்யாத ஒன்றை இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத எஸ்ஐஆருக்கு ஆதரவாக ஒரு வழக்கை தொடர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக, எஸ்ஐஆர் என்பது இந்த தேசத்திலே உள்ள மக்களை அவருடைய குடியுரிமையை சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை எல்லா மக்களுக்கும் அனைத்து தரப்பினரும் விவரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட மக்கள் நலனிலே அக்கறை இல்லாத எடப்பாடியார் அவருடைய தலைமையிலான அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவாக தற்போது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கான முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். எடப்பாடியாரை பொறுத்தவரை அவரு அரசியல் செய்யணும், அவர்கிட்ட ஒரு பெரிய கட்சி இருக்கிறது. கூவத்தூரில் அவர் தவழ்ந்து அவர் ஆட்சியை பிடித்திருந்தால் கூட அவருக்கு பின்னால் இன்று அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறதுனால அவர் அரசியல் செய்ய வேண்டிய களத்தில் இருப்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடக்கூடாது. அரசியல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதற்கான அறிவு உள்ளவர்களை அணுகி எப்படி அரசியல் செய்யணும்னு கூட கேட்கலாம். இன்னைக்கு டாஸ்மார்க்கை வைத்து மதுபானத்தை வைத்து தமிழகத்தில் அவ்வளோ அரசியல் நடத்த முடியும். அரசியல் செய்வதற்கு நிறைய காரணங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குரிமை மட்டுமல்ல, குடியுரிமையும் பறிக்கக்கூடிய ஒரு அபாயம் அதில் இருக்கிறது என்பதை பல முறை பல அறிஞர்கள் பல மக்கள் இவர்களுக்கு மத்தியில் விலக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் கடந்த காலங்களில் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மனநிலையில் தான் தனக்கு பதவி இருக்கணும், அந்த ஒரு காரணத்திற்காகவே இப்படி அவர் செயல்படுகிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அவருடைய பிடி பாஜக கையில் சிக்கிவிட்டது என்பதற்காக சிறுபான்மை சமுதாயத்தை அடகு வைப்பதற்கு அவர் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வேலையைத்தான் இப்பொழுது எடப்பாடியாருடைய அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த எடப்பாடியார் திருந்துவாரா திருந்த மாட்டாரான்றது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அண்ணா பேர்ல ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுடைய சித்தாந்தம் என்ன? நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களா, இந்த பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன?
அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தமிழகத்திலே தன்னுடைய கட்சியை நிலைப்படுத்தினார், அவருடைய பேர் இல்லை அவருடைய கொள்கை என்று சொல்லி இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு அதற்கு அண்ணாவுடைய கொள்கைக்கு நேர்முரணாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சாதாரண வேலைகள் கிடையாது. பாஜகவை என்ன நினைக்கிறார் எடப்பாடியார்? பாஜக யாரு? பாஜகவுடைய அரசியல் முகம் என்ன? பாஜக எப்படி இங்கே காலூன்ற முயற்சி செய்கிறார்கள்? அவருடைய கடந்த கால வரலாறு என்ன? அவங்க கூட கைகோர்த்து கொண்டு கடந்த காலங்களில் ஆட்சி செய்யும் போது வரம்பு மீறிய நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி கட்டில அமர்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக பல முறை நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம். கொஞ்சம் கூட அதற்காக செவி சாய்க்காத ஒரு நிலை கடந்த காலத்தில் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்த போது இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் அச்சத்தில் வீட்டில் முடங்கியிருந்த அந்த கால நேரத்தில் கூட தப்லிக் சோர்ஸு தப்லிக் ஜமாத் மூலமாக கொரோனா பரவுகிறது, அந்த சோர்ஸ் மூலமாக என்று சொல்லி அரசு செயலாளர் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு எதிரான பல கண்டனங்களை நம்ம தெரிவிக்கிறோம். அது குறித்து அவர் வாய் திறக்கவே இல்லை. அவருடைய கடந்த கால ஆட்சிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருந்தார். அவர் பாஜகவில் நான் விலகி வரேன்னு சொல்லி அதற்கு பிறகு பேசினார். கடந்த கால வரலாறுகளை எடுத்தோம் என்று சொன்னால் முத்தலாக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படுகின்ற போது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து நீக்கம் அப்பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால் சிஏஏ கருப்பு சட்டம் அரங்கேற்றப்படுகிறது. இந்தியாவிலே உள்ள 12 மாநில முதல்வர்கள் சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள். பல சட்டமன்றங்களிலே எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஜனநாயக அடிப்படையில் மிக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட சிஏஏ சட்டம் என்பது நடைமுறை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அதிமுகவினர். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஏத்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு எடப்பாடியார் தலைமையிலான இந்த அதிமுகவினர் அங்கு வாக்களித்து விட்டு வந்ததன் காரணமாகத்தான் சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்டது. இப்படி வரலாற்று பிழையை செய்துவிட்டு அதை சரி செய்ய வேண்டிய எடப்பாடியார் தொடர்ச்சியாக சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய செயலிலே தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எஸ்ஐஆர் என்றது என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வாக்காளர்களை சரி பண்ணுவதுதான் நோக்கம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துறாங்க. இதுதான் முறையா? இதுதான் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறையில் தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு வாக்காளருடைய பட்டியலும் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா? இது புதிய நடைமுறை இல்லையா? நான் கேட்கறது என்னன்னாக்கா, வாக்காளர் அடையாள அட்டை யார் கொடுத்தது? வாக்காளர் அடையாள அட்டையை ஏன் ஆவணமாக கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு தமிழக அரசு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, உங்களுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யும் போதும், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி செய்யும் போதும், அண்ணா அவர்கள் ஆட்சி செய்யும் போதும் இந்த தேசத்தில் தமிழகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய அரசு உதவிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆவணத்தை கொடுத்தாங்க? இந்த குடும்ப அட்டை தானே. இந்த குடும்ப அட்டை இன்று இருக்கிறது. இந்த குடும்ப அட்டையை ஏன் ஆவணமாக கொடுக்கக்கூடாது? ஏன் வாக்காளர் அட்டை ஆவணமாக கொடுக்கக்கூடாது? ஏன் ஆதார் அட்டை ஆவணமாக கொடுக்கக்கூடாது? இப்போ தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இது ஒரு நியாயமான முறையா? இது எஸ்ஐஆர் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை இந்த நாட்டிலே இழைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் இல்லாத ஆவணத்தை கேட்டு, இதுக்கு முன்னால் ஆதார் கேட்டீங்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதார் கேட்கப்பட்டிருக்கிறது. வங்கி கணக்கில் உங்க ஆதாரை இணையுங்கள், பேன் கார்டோடு உங்களுடைய ஆதாரை இணையுங்கள். ஏன் எனக்கு சொன்னீங்க? டூப்ளிகேட் உள்ள விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆதாரை இணைத்தோம் என்று சொன்னால் பல வங்கி கணக்குகள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் ஒரு வங்கி கணக்கு வந்தாங்க. பேன் கார்டோடு இணைக்கின்ற போது அவங்க டாக்ஸ் பேயராக இருந்தாங்கனாக்கா அவங்க தப்பு செய்ய முடியாது என்ற நிலை ஆதார் கார்டில் உருவாச்சு. கேஸ் சிலிண்டர் வேணுமா? ஆதார் கார்டு இணைங்க. சிம் கார்டு வேணுமா? ஆதார் கார்டு இணைங்க. கொரோனா ஊசி போடுறதுக்கு கூட ஆதார் கார்டு சொன்னீங்களேங்க. ஏன் சொன்னீங்க? டபுள் என்ட்ரி வருதுன்னு உங்களுக்கு அச்சமா? பல இடங்களில் வாக்கு செலுத்துகிறார்கள் என்பது உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்தால் ஆதார் கார்டு இருந்தால் போதுமே, டபுள் என்ட்ரி சிஸ்டமே போயிருமே. அவ்வளவு அழகாக ஆதார் இன்று எல்லாரிடத்திலும் கொடுக்கப்பட்டு எல்லோரிடத்தும் ஆவணமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் ஆதாரை நாங்கள் இணைக்க மாட்டோம். காரணம் என்னவென்று சொன்னார், ஆதார் குடியுரிமைக்கான ஆவணம் அல்லன்றாங்க. அப்ப அவங்க நோக்கம் புரியுதா? எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அடிப்படை நோக்கமே இதுல வாக்குரிமை மட்டுமே கிடையாது. அவர்களுக்கு இல்லாத அரசியல் சாசன சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்காத ஒரு விஷயத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு இன்று ஆதாரை கூட நாங்கள் இதில் இணைக்க மாட்டோம்,
குடியுரிமைக்கான சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷன் தான் என்று சொல்லித்தான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பு! முறையாக இதுவரைக்கும் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதா? எடப்பாடியார் இதுக்கு உத்தரவாதம் தருவீங்களா? இன்றைய தினம் வரைக்கும் அவர்களுடைய இணையதளத்தில் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 3ஆம் தேதி தானே டெட் எண்டு, 4ஆம் தேதி மக்களை போய் சந்திக்கணும். நாங்க 4ஆம் தேதி அவர்கள் மக்களை சந்தித்து எவ்வளவு பேர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்தாங்க, எத்தனை பேருடைய விண்ணப்பத்தை திருப்பி வாங்கினாங்க, ஏதாவது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று மக்களுக்கு தெரியுமா? விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறதா? இப்ப கொடுக்குற இந்த பாரம் படிச்சவங்களுக்கு புரியல. படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும்? இது தேவையில்லாதது. என்ன, இதனால பல சிக்கல் வரும். எங்க ஓட்டடியில எங்க போட்டா இருக்கு, நாங்க போய் ஓட்டு போடுறோம், அடுத்தவங்களா போடுறாங்க. இதே போதுமான ஆதாரம். அதெல்லாம் தேவையில்லை, நீங்க இதைத்தான் செய்யணும்னு சொன்னா நாங்க எப்படி சார் செய்யறது? ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஊருக்கு போயிருவாங்க. இது மக்களுக்கு அலக்களிப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட கேட்டா அது பதிய தெரியல, நம்மளுக்கும் பதிய தெரியல. பாமர மக்கள்லாம் எப்படி பதிவாகன்னு தெரியல. எனக்கு பதிஞ்சு கொடு, உனக்கு பதிஞ்சு கொடுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கங்கள்ல இன்றைய தினம்தான் எப்படி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க 5 கோடி பேருக்கு மேல நாங்கள் விண்ணப்பத்தை வழங்கி விட்டோம். விண்ணப்பத்தை திரும்ப பெறக்கூடிய இந்த நேரங்களில் இப்பதான் பூர்த்தி செய்யறது அப்படின்னு வெளியிடுவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் இவ்வளவு அவசரம், ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்? இதை கேட்க வேண்டிய எடப்பாடியார், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய எடப்பாடியார் இஸ்லாமியுடைய முதுகுகளில் குற்றக்கூடிய ஒரு வேலையை செய்தால், எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வழக்கு தொடுக்கவில்லை, அதிமுகவை தவிர. எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இது! பாஜக கொண்டு வர எல்லாத்துக்கும் கூட போய் நிற்கிறீங்களே. பாஜக யாரு? பாஜக முஸ்லீம்களுக்கு ஆதரவானவங்களா? முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு பக்கபலமா இருப்பாங்களா? பாஜகவில் எத்தனை எம்பி இருக்கிறாங்க? பட்டியல் தருவீங்களா எடப்பாடியார் அவர்களே? பாஜகவில் எவ்வளவு எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்களால சொல்ல முடியுமா? பாஜக இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சது கொஞ்சமா? எவ்வளவு செய்தார்கள்? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல்வர் உட்பட, பிரதமர்கள் உட்பட, பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், தேசத்துடைய பிரதமர் கூட அவ்வளவு வெறுப்பு பேச்சுக்களை பேசினாங்களே. இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? முஸ்லீம்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னார்கள். இந்திய நாட்டுடைய பிரதமர் பேசினாரு. அவர்கள் இடத்துல 2 எருமை மாடு இருந்தது என்று சொன்னால் ஒன்றை பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லிம்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய மாங்கல்யத்தில் உள்ள, உங்களுடைய தாலியில் உள்ள தங்கத்தை கூட பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கும் என்று நாட்டினுடைய பிரதமர், பாஜகவுடைய முக்கிய தலைவர் பேசினாரு. இதெல்லாம் தெரியாத எடப்பாடியாருக்கு பாஜக யாரு, அவங்க சித்தாந்தம் என்ன, அண்ணா பேர்ல கட்சியை வைத்துக் கொண்டு இன்று அவர்களோடு கைகோர்த்து கொண்டு சிறுபான்மை சமுதாயம் ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பக்கபலமாக இருக்க வேண்டிய நீங்க பாஜகவோட போய் கைகோர்த்து கொண்டு பாஜக நிறைவேற்றின ஒவ்வொரு சட்டத்திற்கும் விளைவுகள் தெரியுமா? சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சிஏ கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், எல்லாமே முஸ்லிம்களை குறிவைத்து அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு காய் நகத்திலையும் செய்யறாங்க. இது கூட உங்களுக்கு தெரியலையா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யல. சமீபத்தில் முஸ்லீம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை பிடுங்கினவங்க. அவங்க எத்தனை பாதிப்புங்க, எத்தனை கலவரம்! குஜராத்தில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், முசபர் நகரில் நடந்ததாக இருக்கட்டும், டெல்லியில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக களத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு பொறுப்பும் பதவியும் கொடுத்து, அவர் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மலேகானில் குண்டு வைத்த பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு A1 அக்யூஸ்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய அவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு பார்லிமெண்ட் எம்பி சீட்டு கொடுத்திருப்பாங்களா? ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களா? இவ்வளவு முஸ்லீம் விரோத போக்க வெளிப்படையாக செய்யக்கூடிய அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த எஸ்ஐஆர்ல அவ்வளவு நல்லது இருக்கிற மாதிரி நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னா மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? அரசு அதிகாரிகள் தான் வீடு வீடா வர்றாங்க. எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. இதுல என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. இதில் எந்த வித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு உபத்திரம் செய்யாம ஒரு ஓரமா ஒதுங்கியாவது நிக்கலாம்ல. பீகார்ல நடந்தது என்ன தெரியுமா? 65 லட்சம் வாக்காளர்களை முதல் கட்டமா நீக்கிறாங்க. இதுல 24% முஸ்லிம்கள். எடப்பாடியார் அவர்களே, பீகார்ல நடந்த அரசியல் தெரியலனா தெரிந்தவர்களிடம் கொஞ்சம் அரசியலை போய் படிங்க. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பீகாருடைய நிலைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. பீகார்ல நடந்தது என்னன்னு பாருங்க. முதல் கட்டமா 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இதுல 24% முஸ்லிம்கள். அடுத்த கட்டமாக 3 லட்சம் வாக்காளர்கள் நீக்குகிறார்கள். இதுல
32% பேர் முஸ்லீம்கள். எவ்வளவு பெரிய பாதிப்பு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு. இஸ்லாமியர்களை குறிவைத்துத்தான் பீகாரில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது. யாரு காரணம் காட்டினாங்க? பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்தவன் யாரு சொன்னாங்க? யாரு கொண்டு வந்து நிறுத்திச்சு தேர்தலா? நீங்க சொல்லுங்க. 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்களே, இதில் பங்களாதேஷிலிருந்து வந்தவன் யாரு? பட்டியல் இருக்கா? அப்போ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஊடுருவி விட்டார்கள், பங்களாதேஷிலிருந்து வந்து விட்டார்கள் என்று முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்துத்தான் என்ஆர்சி நடத்தப்பட்டது. என்ஆர்சியை மையப்படுத்தி தான் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. கூவத்தூர்ல நீங்க எப்படி போய் பதவி வாங்கினீங்களோ அந்த நிலையில் உங்க கையில் பதவி வந்ததற்காக கடந்த காலங்களில் பெரிய ஆட்டம் ஆடினீங்க. அதற்கு பிறகு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைத்த நீங்கள், வரலாற்று பிழை செய்த நீங்கள் திருந்தி இருப்பீங்கன்னு நினைச்சா மீண்டும் பழைய நிலைக்கே வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. பீகாரில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்து கொத்தா நிற்கிறாங்க முஸ்லிம்களுடைய வாக்குகள். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தி ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க. பீகார்ல பாட்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 78,384 வாக்காளர்களை, புல்வாரியா கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த அந்த வாக்காளர்களை இவர்கள் பங்களாதேஷிலிருந்து குடியேறியவர்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்படுகிறது. யார் புகார் அளித்தது? பாஜகவுடைய லெட்டர் பேடு. எழுதினது யாரு? பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய லோகேஷ். என்ன சொல்ல போறீங்க? என்ன செஞ்சாங்க எஸ்ஐஆர்ல? பீகார்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதாவது பாஜக முஸ்லீம்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரானது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதிமுக நாங்கள் பக்கபலமாக இருப்போம், சிஏல உங்களுக்கு என்ன பாதிப்பு எதுவுமே தெரியாமல் என்ன பாதிப்புன்னு கேட்டீங்க. எந்த பாதிப்பு இல்லாமல் தான் முஸ்லீம் சமுதாயம் ஃபுல்லாக ரோட்டில் இறங்கி போடாருன்னாங்களா? ஜனநாயக வெளியில் தங்களுடைய ஆர்ப்பாட்டம் களத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு நின்னாங்களா? வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம சிரமப்பட்டு ஆர்ப்பாட்ட களத்தில் இருந்தது எதுக்கு? சிறுபான்மை சமுதாயத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சிறுபான்மை சமுதாயம் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அதாவது பாஜகவுடைய கைகோர்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அடிமை மாறுறீங்க. இது உங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் புரியுதான்னு தெரியல. பாஜகவோடு கைகோர்த்த யாரும் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. பாஜக உங்க கையை பிடிச்சி தான் கடந்த காலங்களில் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு காரணமா இருந்தது. சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்காதீங்க. நீங்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, இப்படி சிறுபான்மை சமுதாயம் ஒரு அச்சத்தில் இருக்கும்போது, ஒரு பாதிப்பில் இருக்கும்போது, கடுமையான நெருக்கடியில் இருக்கும்போது ஆவணங்களை ஒப்படைக்கணுமே, நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறோமே, எப்படி நம்ம ஊருக்கு போய் தரதுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது, லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று வெளிநாடுகளில் இருக்கும்போது தங்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படுமா, இதன் மூலம் குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்படுமா என்ற ஒரு அச்சத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய எடப்பாடியார் அவருடைய முதுகுகளில் குத்தக்கூடிய ஒரு வேலையாகத்தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். சிஏஏ கருப்பு சட்டத்தை அரங்கேற்றும் போது எப்படி வரலாற்று பிழையை செய்தாரோ அதே வரலாற்று பிழையை தற்போதும் எஸ்ஐஆரிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும், அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் வலிமையான கட்சிகளாக தமிழகத்தில் இருக்க வேண்டும். இருவருக்கு மத்தியிலே நல்ல போட்டி இருக்கணும். இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அதன் மூலமாக மக்கள் நலன் பெற வேண்டும் என்பது தான் தமிழகத்தில் உள்ள சிந்தனையாளர்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் அதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.